அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. பர்ஃபெக்ஷன்னா என்ன, ஓவர் பர்ஃபெக்ஷன்னா என்ன, இந்த ஓவர் பர்ஃபெக்ஷன் பார்க்கறதுனால என்னென்ன உளவியல் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலியில் இருக்கோம், இல்லை ஒரு ஜாபுக்கு போகிறவங்க இருக்கலாம். அந்த இடத்துக்கு அந்த செயல் செய்கிறது பர்ஃபெக்ஷன். அந்த ஓவர் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது நான் இப்படி வச்சேன்னா மற்றவங்களும் இதே மாதிரி இதே பொசிஷனில் இப்படியே வைக்கணும் அப்படிங்கிறது ஓவர் பர்ஃபெக்ஷன். அப்போ இந்த செயல்பாடு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா டு Z எல்லா ஆக்டிவிட்டிலையுமே இந்த ஓவர் பர்ஃபெக்ஷனுங்கிறது பார்ப்பாங்க. வீட்டு சூழலாக இருந்தோம்னா வீட்டில் 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேர்னா 4 பேரும் அதே இடத்துல அதே மாதிரி வைக்கணும். இல்லைன்னா இவங்களுக்கு டென்ஷன் ஆயிரும். இதனால் என்னென்ன பிரச்சனைகள் இவங்களுக்கு மனம் சார்ந்த உடல் சார்ந்த பாதிப்புகளை உண்டாகுதுன்னா, இதை இவங்கனால ஏற்றுக்க முடியாது. மற்றவங்க செய்கிறத ஏற்றுக்க முடியாமல் தனக்குள்ளேயே புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுக்கு ஆங்ஸைட்டி வந்துடும். அதாவது பதட்ட நிலையில் இருப்பாங்க. எப்போவுமே கோபம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி டென்ஷன் ஆகிக்குவாங்க. எத்தனை தடவை தான் இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது, ஏன் இவங்களுக்கெல்லாம் சுய சிந்தனையே இல்லையா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிக்குவாங்க. எதுக்கெடுத்தாலும் பர்ன் அவுட் ஆக்குவாங்க. அதாவது இவங்கெல்லாம் ஏன் ஏன் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளேயே கேள்வி கேட்டு கேட்டு வெறுப்பு நிலையிலேயே செயல்பட்டுட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்களோட ஆக்டிவிட்டியில் ஓவராக திங்கிங் இருந்துகிட்டே இருக்கும். ஏன் இப்படி, இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தாங்களே, இப்போவும் இப்படி, இனிமேலும் இப்படி தானா, அப்போ இந்த வேலையை இப்படியே நானே செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா, ஏன் இவங்கெல்லாம் இப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அதுக்குள்ளேயே போயிட்டுருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இவங்க இப்படி சிந்திச்சுட்டே இருக்கிறனால இவங்களுக்கு மனசும் உடம்பும் சோர்வாயிட்டு இயல்பு நிலையில் இருக்க முடியாது. கண் பார்வையிலையும் பேச்சுலேயும் சொல்லுலேயும் செயல்லையுமே மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க. இதனால் இவங்களோட உணர்வுகளும் உணர்ச்சிகளும் பாதிக்கப்பட்டு இவங்க இயல்பு நிலைக்கு அப்பால் செயல்பட ஆரம்பிக்கிறப்ப தான் இவங்களுக்கு அடிக்கடி தலைவலி வர ஆரம்பிச்சிடும், தூக்கமின்மை பிரச்சனை வரும், மற்றவங்களோட இணைந்து செயல்பட முடியாது, மற்றவங்களை எல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி வைப்பாங்க. ஐயோ இவங்க வந்தாலே பிரச்சனை அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை புலம்புவாங்க, வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு தடவை புலம்புவாங்க. இந்த மாதிரி இவங்களுக்குள்ள இன்ட்ரோவாக மட்டுமே செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் இவங்களுக்கு உளவியல் சார்ந்த பாதிப்புகள் மனம் சார்ந்து உடல் சார்ந்து அதிகமாக வருது. அப்போ மனம் சார்ந்து என்ன வரும்னா ஓவராக திங்க் பண்ணுறது, டிப்ரெஷன் ஆகிறது, ஸ்ட்ரெஸ் ஆகிறது. உடல் சார்ந்து என்ன வரும்னா அடிக்கடி சோர்வாயிரும், ஒரு நிலையில் இருக்க முடியாது, திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம், இது இத்தனை தடவை செய்யணுமே அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவாங்க. இயல்பான தூக்கம் இருக்காது. திங்கிங் ஓவராக போகிறதுனால இதையும் செய்யணுமேனு அந்த அவசர நிலையில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி தலை வலிக்க ஆரம்பிச்சிடும். லேடிஸாக இருந்தாங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஒபிசிட்டி அதிகமாகும். இந்த மாதிரி பல சிக்கலுக்கு இந்த பிரச்சனை தள்ளிவிட்டுறது. அப்போ உங்களை முறைப்படுத்திக்கணும். உங்களை சரிப்படுத்திக்கிட்டால் இந்த மனம் சார்ந்த உடல் சார்ந்த பாதிப்பிலிருந்து காப்பாற்றி இயல்பான வாழ்க்கையை வாழ முடியும். இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருது, இன்னமும் என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு பார்த்திங்கன்னா, இப்படி ஓவர் பர்ஃபெக்ஷன் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய சூழலில் ஒரு மகனோ மகளோ வளர்ந்தாங்கன்னா அவங்களோட லைஃப்பில் பல பிரச்சனைகள் வருது. திருமணம் ஆனாங்கன்னா அந்த குழந்தைகள் திருமணத்தில் போய் ஃபிட் ஆக முடியாமல் சிரமம் வருது. ஏன்னா இவங்க ஒன்று சொல்லி பழக்கிடுவாங்க, அங்கே போய் அந்த மாதிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறப்ப பல பிரச்சனைகள் வருது. படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாங்கன்னா இவங்க நினச்ச மாதிரி இவங்க நினச்ச நேரத்தில் இவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்களோ அதே மாதிரி செய்யணும்னு அந்த குழந்தைகிட்ட பண்ணுவாங்க. ஆனால் அந்த குழந்தை இயல்பு நிலையில் செய்கிறத இவங்கனால ஏற்றுக்க முடியாது. இயல்புக்கு மாற்றமாக செய்கிறப்ப இவங்கனால ஏற்றுக்க முடியாது. அதனால் கோவப்பட்டுட்டு குழந்தைகிட்ட எப்போவுமே வெறுப்பு நிலையில் ஒரு ஸ்ட்ரிக்டாகவே ஃபாலோ பண்ணுவாங்க. இதனால் குழந்தைகளோட படிப்பு பாதிக்கப்படுது. இந்த மாதிரி இவங்களுக்கும் பிரச்சனை வரும், இவங்க குடும்ப நபர்களுக்கும் பிரச்சனையாக அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு ஒற்றுமையின்மையும் ஏற்படுத்திடுது. இந்த ஓவர் பர்ஃபெக்ஷன் பார்க்குறவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, அவங்க செஞ்சாலும் அவங்களுக்கு திருப்தி அடையாது, அவங்க கூட இருக்கிறவங்க செஞ்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு திருப்தி அடையாது. ஏதாவது ஒரு தவறையும் குறையும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா, உனக்கு எதுவும் தெரியாது, நீ இப்படி தான் இருப்ப, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது, நீயா புரிஞ்சுக்கிட்டு செய்ய மாட்ட, நீ உன்கிட்ட சொல்லி நான் செய்யறதுக்கு நானே செஞ்சுக்குவேன், இப்படின்னு கடுமையான வார்த்தைகளையும் கடிந்தும் நடந்து கொள்வாங்க.
இவங்க என்ன மனசுக்குள்ள ஒண்ணு நெனச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ, அதே மாரி செய்யணும். அதே மாரி இவங்களும் செய்யணும். இவங்க கூட இருக்கணும், செய்யணுங்கிறக்காக இவங்க போராடிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப எங்கேயாவது கடைக்கு போகணும்னு நெனச்சா, "எனக்கு இதுதான் வேணும்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் இப்படியெல்லாம் பண்றீங்க? இதுக்கு தான் உங்க கூட வர்றதில்ல." அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்துக்கும் சண்டை பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கோவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எடுத்தெறிஞ்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்கனால சுயமாவும் செய்யறக்கு சிரமப்படுவாங்க. மத்தவங்க வந்து வாலண்டரியரா ஹெல்ப் பண்ண வந்தாலும் அதை நிராகரிப்பாங்க. இந்த மாரி ஒரு சிக்கலான சூழல தினம் தினம் உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த ஓவர் பெர்ஃபெக்ஷனுங்கிறது எவ்வளோ பெரிய பாதிப்புகள உண்டாக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு தான் எங்களோட நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டார்ஷிப் புரோகிராமில் கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக நலன் இவற்றில் வளர்ச்சி அடைவதற்கும், வெற்றி அடைவதற்கும் எம்எஸ்கே மென்டார்ஷிப் புரோகிராம் கொடுத்துக் கொண்டு வருகின்றோம்.